ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போகிறோம், அயன் பட்டர்ஃப்ளை. இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம 4 லெக்ஸை வந்து பயன்படுத்துவோம். இது வந்து ஒரு நியூட்ரல் நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஆல்ரெடி பார்த்த அயன் காண்டரும் இந்த ஸ்ட்ராட்டஜியும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இது கொஞ்சம் சீப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது நீங்கள் பே பண்ணுற அந்த ப்ரீமியம் அமௌண்ட் கம்மியாகிடும், நீங்கள் ரிசீவ் பண்ணுற ப்ரீமியம் அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை எந்த மார்க்கெட்டில் நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து சைட்வே மார்க்கெட்டாக இருக்கணும். மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து நடக்கக்கூடாது. ஒரு ஈவெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேல போகும், அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம். ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்ச பிறகு மார்க்கெட் சைட்வேல போகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமில் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம். ஓகேவா? சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடு புட் சைடு இந்த 2 சைட்லையும் போயிட்டு ஏடிஎம்மை வந்து நம்ம செல் பண்ணிடுவோம். 2 சைட்லையுமே ஏடிஎம்மை செல் பண்ணிடுவோம். அதே மாதிரி 2 சைட்லையுமே ஓடிஎம்மை வந்து நம்ம பை பண்ணிப்போம். ஓகேவா? இப்படி பண்ணோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம சென்சிபிளில் பயன்படுத்தி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற அந்த சின்ன உதவி எனக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம சென்சிபிளில் பயன்படுத்தி இந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சென்சிபிளில் இருக்க ஸ்ட்ராட்டஜி பில்டரை பயன்படுத்தி இந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் நிஃப்டியை சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வீக்லி எக்ஸ்பிரியை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். பொதுவாக இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்தும் போது வீக்லி எக்ஸ்பிரியை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் வீக்கில் எந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரப்போகுது என்பதை நம்மளால் ஈஸியாக கணிச்சிட முடியும். அதே மாதிரி மார்க்கெட்டையும் வந்து நம்மளால் சைட்வேல போகுமா ட்ரெண்டிங்காக போகுமா என்பதை அதையும் நம்மளால் கணிக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீக்லி எக்ஸ்பிரியை வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏடிஎம்மை வந்து 2 சைடும் செல் பண்ண போகிறோம். நம்மளோட ஏடிஎம் வந்து 25,000. நான் கால் சைட்லேயும் செல் பண்ணிட்டேன், புட் சைட்லேயும் செல் பண்ணிட்டேன். இதில் இருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் தள்ளி 2 சைடுமே நான் வந்து ஓடிஎம்மை பை பண்ண போகிறேன். புட் சைடில் போயிட்டு 24,800 பை பண்ணிட்டேன். அதே மாதிரி கால் சைடில் வந்து 25,200 பை பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நமக்கு 11,000, ஆல்மோஸ்ட் 11,000 வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக இருக்குது. மேக்ஸிமம் லாஸ் வந்து ஒரு 4,000 இருக்குது. நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் நம்மளோட ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 40%க்கும் கீழே தான் நம்மளுடைய ப்ராபபிலிட்டி, இந்த வின்னிங் சான்ஸ் வந்து இருக்குது. நமக்கு தேவைப்படுற ஃபண்டு பார்த்திங்கன்னா ஒரு 98,000. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 1 lakh வச்சுருந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பே அப் டேபிள் பார்க்கலாம். இந்த பே அப் டேபிள் பார்த்திங்கன்னா, நமக்கு மார்க்கெட் வந்து இந்த எக்ஸ்பிரி அன்னைக்கு 24,900க்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஒரு 3,400 வந்து நம்ம ப்ராஃபிட்டாக எடுப்போம். ஓகே, ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம ப்ராஃபிட்டாக எடுப்போம். அதே மாதிரி 25,000 அண்டருக்குள்ளே முடிஞ்சாலும் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் எடுப்போம். ஸோ எவ்வளோ கிட்ட இந்த மார்க்கெட் முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதிகமான ப்ராஃபிட் எடுப்போம். இப்போ 25,000 முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து இதில் கிடைக்கும். ஓகேவா? இதுவே நம்ம அயன் காண்டர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, அது ஸ்டேபிளாக இருக்கும். அந்த மார்க்கெட் எங்கே முடிஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து அந்த இது வந்து மாறும். நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக பக்கத்துலேயே, நம்ம அந்த எக்ஸ்பிரிக்கு பக்கத்துலேயே முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். பட் கொஞ்சம் தள்ளி முடிஞ்சிச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் மாறும். பட் நம்ம ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே இருப்போம். ஓகேவா? இந்த லெவல்க்குள்ளே நம்ம மார்க்கெட் முடிஞ்சிச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே இருப்போம். பட் நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில், அந்த எக்ஸ்பிரிக்கு பக்கத்துலேயே கரெக்டாக அந்த எக்ஸ்பிரி வந்து இப்போ 25,000 வந்து நம்மளுடைய செல்லு. ஓகேவா? நம்ம 2 சைடும் செல் அடிச்சிருக்கோம். அந்த ப்ரைஸுக்கிட்டே மார்க்கெட் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சைட்வே மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப பெரிய அளவில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கொடுக்கும். இப்போ இந்த ஓடிஎம்மை வந்து நம்ம தள்ளியும் போகலாம். இப்போ நான் வந்து 200 பாயிண்ட்ஸ் காட்டினேன். இப்போ இதுவே நம்ம 300 பாயிண்ட்ஸ் தள்ளி போய் பார்க்கலாம். புட் சைடில் வந்து இப்போ 300 பாயிண்ட்ஸ் தள்ளி பை பண்ணுறேன். அதே மாதிரி கால் சைட்லேயும் வந்து 300 பாயிண்ட்ஸ் தள்ளி நான் பை பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 13,000, ஆல்மோஸ்ட் 14,000 ஆகிடுச்சு. மேக்ஸிமம் லாஸ் வந்து 8,600 ஆகிடுச்சு. இதுக்கு நம்மளுக்கு 1,02,000 தேவைப்படுது ஃபண்ட்ஸு.
ஆனால் நம்மளோட வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாகிடுச்சு. முன்னாடி 37 இருந்துச்சு அந்த ப்ராபபிலிட்டி, இப்போ அது 45 ஆகிடுச்சு. ரிஸ்க் ரிவார்டு ஓகே, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு நிஃப்டி வந்து 24,850 முடிஞ்சாலே, அந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சாலே நம்ம ப்ராஃபிட் ஜோனில் இருப்போம். அதே மாதிரி 25,150 முடிஞ்சாலும் நம்ம வந்து ப்ராஃபிட் ஜோனில் இருப்போம். நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும்னா, நம்ம செல் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஏடிஎம், அதே ஏடிஎம்லேயே மார்க்கெட் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இது நம்ம தள்ளி போக போக நம்மளோட ரிஸ்க்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் அந்த இதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ரொம்ப பெரிய அளவில் மாறாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்போ நான் வந்து இதுவே 500 பாயிண்ட்ஸ் வந்து தள்ளி பண்ணோம்னா என்ன நடக்கும்னு காட்டிடுறேன். ரெண்டு சைடுமே இப்போ 500 பாயிண்ட்ஸ் நம்ம தள்ளி பை பண்ணுறோம் ஓடிஎம்மை. இப்போ பண்ணோன்னா நம்மளோட மேக்ஸிமம் லாஸ் அதிகமாகிடுச்சு, மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கம்மியாகிடுச்சு. ரிஸ்க்கு வந்து நமக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப பெட்டராக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாகிடும். நம்ம மணி எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகிடும், பட் நம்மளுக்கு அந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து அந்த பெட்டராக இருக்காது. ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, ஒரு 250 பாயிண்ட்ஸ் இல்லை 200 பாயிண்ட்ஸ் தள்ளி பை பண்ணுறது வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ரிஸ்க் ரிவார்டும் நம்மளுக்கு நல்லா வரும். ஒரு 200 பாயிண்ட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து வின்னிங் சான்ஸும் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம சைட்வே மார்க்கெட்டில் தான் பயன்படுத்தணும், பெரிய ஈவெண்ட்ஸ் இல்லாதப்போ பயன்படுத்தணும், மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இல்லாதப்போ பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவே கை கொடுக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். டேக் கேர், பை பை.